கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை குளிர்விக்கும் சாரல். கோவையிலும் பல இடங்களில் சாரல் பெய்வதால் குளிர்ச்சியான சூழல். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நாளை காலை புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேட்டுப்பாளையம் உதகை இடையே மீண்டும் மலை ரயில் சேவை. மழையால் தண்டவாளத்தில் சரிந்த மண் அகற்றப்பட்டது. திட்டக்குடி அருகே மாப்புடையூரில் ஆண்கள் மட்டுமே தேர் இழுத்த திருவிழா. வீட்டிற்குள் இருந்து தரிசனம் செய்த பெண்கள். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 800 குறைந்தது. ஒரு சவரன் 53,200 ரூபாய் குறைந்தது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை நிறுத்த கோரி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். திட்டம் குறித்த தற்போதைய நிலை உள்ளிட்ட முழு விவரங்களை வழங்கவும் வலியுறுத்தல். முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரளாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சட்ட நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். கோவை ராணுவ குடியிருப்பு பூங்காவில் விளையாடிய 2 சிறுவர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்த மின்வயரிலிருந்து மின்சாரம் பாய்ந்தது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி சென்ற அதிவிரைவு ரயிலின் ஏசி பெட்டியில் ஒழுகிய மழைநீர். மின் சாதனங்கள் இருக்கும் இடத்தில் மழைநீர் கொட்டியதால் அச்சமடைந்த பயணிகள். சென்னை தாம்பரம் அருகே பட்டப்பகலில் பைக்கில் வந்து மூதாட்டியிடம் செயின் பறிப்பு. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடும் போலீசார். இளநிலை பொறியியல் பட்டப்படிப்புக்காக ஆன்லைன் விண்ணப்ப பதிவு 2 லட்சத்தை கடந்தது. 1,48,000 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தியதாகவும் தகவல். கொரோனா பரவலில் மக்கள் செத்துக் கொண்டிருந்த போது தட்டை தட்டி ஒலி எழுப்புமாறு சொன்னவரையா கடவுள் அனுப்பினார்? பிரதமர் நரேந்திர மோடியை கிண்டல் செய்து வீடியோ வெளியிட்ட ராகுல். வங்கதேச போரின் போது இந்தியாவிடம் பிடிபட்ட 90,000 பாகிஸ்தான் வீரர்களை விடுவித்திருக்க மாட்டேன். பதிலுக்கு பேரம் பேசி கர்த்தார்பூர் குருத்வாராவை மீட்டிருப்பேன் என பிரதமர் மோடி பேச்சு. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறினார் இந்தியாவின் PV சிந்து. உலக தரவரிசையில் 6வது இடத்தில் உள்ள சீன வீராங்கனையை வீழ்த்தி அசத்தல். கோவை சரவணம்பட்டி அருகே ராணுவ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் மின்சாரம் பாய்ந்து சறுக்கு விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, இந்த மரணங்களுக்கு யார் காரணம், யார் மீது பிழை இருப்பதாக சொல்லப்படுகிறது? கோவை சரவணம்பட்டி அருகே இருக்கக்கூடிய ராணுவ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாகத்தில் நேற்று மாலை விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக சரவணம்பட்டி காவல்துறையினர் தற்பொழுது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக 174 என்ற பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இயற்கைக்கு மாறான சந்தேக மரணம் என்ற ஒரு குறிப்பிட்ட பிரிவின் கீழ் தற்பொழுது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது உயிரிழந்த
2 குழந்தைகளின் உடல்களும் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில் அந்த 2 குழந்தைகளின் உடல்களும் பிரேத பரிசோதனை இன்னும் சற்று நேரத்தில் செய்யப்பட இருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கேட்டட் கம்யூனிட்டி வளாகம் இது முழுக்க ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதி முழுவதும் எப்பொழுதும் கண்காணிப்பு வலயத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அந்த வளாகத்திற்குள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூங்காவில் நேற்று மாலை இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மாலை 6:50 மணி அளவில் இந்த விபத்து ஏற்பட்டு 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். வழக்கமாக குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பூங்காவினுடைய பகுதியில் மின்சார வயர்கள் இருந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதை தவிர்த்து அந்த பூங்காவினுடைய உட்பகுதியில் குழந்தைகள் விளையாடக்கூடிய பகுதியினுடைய அருகிலேயே பூமிக்கு அடியில் இந்த மின்சார வயர்களும் பதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதிலிருந்து கசிந்த மின் கசிவு அங்கு குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த சறுக்கு விளையாடக்கூடிய இடத்தில் அந்த மின்சாரமானது பாய்ந்திருக்கிறது. அதில் 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜியான்ஸ் ரெட்டி என்ற ஒரு சிறுவனும் பிரியா என்ற சிறுமியும் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்பொழுது இருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் இந்த குடியிருப்பு வாசிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது பிரேத பரிசோதனைக்கான பணிகள் துவங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் பிரேத பரிசோதனை நிறைவு அடைந்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 174 என்ற பிரிவின் கீழ் மட்டும் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விசாரணைக்கு பின்னரே அடுத்த கட்டமாக அஜாக்கிரதையாக செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து இந்த விசாரணைக்கு பின்னரே சொல்ல முடியும் என காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதேவேளையில் தற்பொழுது மின்வாரிய அதிகாரிகளும் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். மின்வாரிய அதிகாரிகளும் ஊழியர்களும் தற்பொழுது அந்த பகுதியில் முகாமிட்டு மின்கசிவுக்கான காரணங்கள் குறித்து தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கவனக்குறைவால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருப்பின் அது குறித்து சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புவோம். அதுதான் வேண்டுகோள். விவரங்களுக்கு நன்றி. திருப்பூர் நொய்யல் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் நல்லம்மன் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கரிடம் கேட்கலாம். பாலாஜி பாஸ்கர், கோவிலுக்கு செல்வதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? ஏன் தடை? அதாவது திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக நொய்யல் ஆற்றில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 1 கன அடி அளவில் தற்பொழுது நொய்யல் ஆற்றில் நீரானது 2 கரைகளையும் தொட்டு சென்று கொண்டிருக்கிறது. மேலும் திருப்பூரின் ஆரம்ப பகுதியாக இருக்கக்கூடிய மங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய நல்லமண் தடுப்பணையில் நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு நீரானது கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து அணையை தாண்டி, அதாவது தடுப்பணையை கடந்து நீரானது அதிக அளவில் சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த அணையை ஒட்டி கட்டப்பட்டிருக்கக்கூடிய நல்லம்மன் கோவிலுக்கு செல்வதற்கான வழியும் மூடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த கோவிலுக்கு செல்வதற்கு தற்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நொய்யல் ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளம் காரணமாக 28 குளம் குட்டைகள் இந்த நீரில் மூலமாக நீர் வசதியானது பெறுகிறது. இதன் மூலமாக நிலத்தடி நீர் மட்டம் பெருகும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். தற்பொழுது நாம் இங்கு இருக்கக்கூடிய நபர்களிடம் கேட்கலாம். இப்போ இந்த பகுதியில் வரக்கூடிய நொய்யல் ஆற்றின் மூலமாக நல்லம்மன் தடுப்பணைக்கு போக முடியல. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த நல்லம்மன் கோவில் யார் யாருக்கெல்லாம் இங்கே வழிபடக்கூடிய? ஃபஸ்ட்டு அணைக்கட்டு நிற்காம இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிறுமியை பலி கொடுத்ததுக்கப்புறம் இந்த அணை நின்றுச்சு. அது நிறைய பேத்துக்கு பொள்ளாச்சியிலிருந்தெல்லாம் நிறைய பேத்துக்கு குலதெய்வமாக இருந்துச்சு. இந்த கோயில் நிறைய பேத்துக்கு குலதெய்வமாக இருக்குது. மழை வரும்போது மட்டும் இந்த கோயிலுக்கு போகும். அதாவது இந்த கோவிலானது பல பேருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்த பகுதிக்கு சாமி தரிசனம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த கோவிலுக்கு வர முடியாத நிலையானது பக்தர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை அளித்தமைக்கு நன்றி பாஸ்கர்.